தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பனிமய மாதா பேராலயம் உலக புகழ்பெற்ற ஆலயமாகும். இந்த ஆலயம் இத்தாலி ரோம் நகரில் அமைந்துள்ள வாடிகன் சிட்டியால் பசிலிக்கா அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆலயமாகும். இங்கு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 443வது ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. பனிமய மாதா உருவம் பொறித்த கொடியை ஊர்வலமாக பங்குத்தந்தைகள் கொண்டு வந்து பேராலயம் எதிரே உள்ள கொடிமரத்தில் கத்தோலிக்கா மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பங்குத்தந்தைகள் பொதுமக்கள் கொடியை பிடித்து ஏற்றினர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என முழக்கமிட்டனர். மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்கள் பறக்கவிட்டு கைகளை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கலந்து கொண்டனர். மேலும் இத்திருவிழாவை முன்னிட்டு 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் பல இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.